தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று ஓங்கி ஒலித்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை எடுத்து கழக உடன்பிறப்புகளுக்கு உத்வேகத்தை அளித்து எஸ்ஐஆர் போன்ற ஒன்றிய அரசின் சதி திட்டங்களை முறியடிக்க கழக நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாட்டின் கடைக்கோடி தமிழனுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ்நாட்டு நலனை காக்க போராடி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வழியில் அயராது உழைத்து வரும் கழக வடக்கு மண்டல பொறுப்பாளரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. கள்ளக்குறிச்சி அருகே ரூபாய் 139.41 கோடி மதிப்பில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதில் மாவட்டத்தின் அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் இயங்கும் வகையில் 8 தளங்கள் அமைக்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டட கட்டுமானத்தின் இறுதிக்கட்ட நிலை, தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய பணிகள், முடிவுற்ற பணிகள் குறித்து பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு செய்தார். அப்போது பணிகளை தரமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடித்திட வேண்டும் என்று ஒப்பந்ததாரரிடம் வலியுறுத்தினார். ஆய்வின் போது ஆட்சியர் பிரசாந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன், நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆய்வு பணியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணிகள் 95% நிறைந்துவிட்டதாகவும் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார். பணிகள் முடிந்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் புதிய ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைப்பார் என்றும் தெரிவித்தார். நம்முடைய கள்ளக்குறிச்சி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதலமைச்சர் அவர்கள் இதற்காக ஏறத்தாழ 140 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு தரத்துடன் கூடிய 7 தளங்களில் உள்ள ஒரு கட்டடம் கட்டிக்கொண்டிருக்கிறோம். பொதுப்பணித்துறையின் சார்பாக தொடர்ந்து இப்பொழுது நான் 7வது முறையாக நான் ஆய்வு நடத்தினேன். ஆனால் 30ஆம் தேதிக்கு மேலே எந்த நேரத்திலும் முதலமைச்சருடைய இசைவை பெற்று அதுக்கு தேதி பெற்று அவரே நேரடியாக இங்கே வந்து திறப்பதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த மாவட்டத்தினுடைய மக்களை இடத்துல கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளின் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் நடைபெற்றது. சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன், சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் எஸ்.ஆர். சிவலிங்கம், சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக மேற்கு மாவட்ட செயலாளர் டி.எம். செல்வகணபதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினரும் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு திமுகவினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், தேர்தல் ஆணையம் அவசரமாக நடத்தும் எஸ்ஐஆர் என்ற நடவடிக்கை தற்போது தேவைதானா என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருவதாகவும், தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட BLO-க்களுடன் இணைந்து இந்த பணியை மிக தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் வாக்குச்சாவடி முகவர்கள் முறையாக செயல்பட்டு ஒவ்வொரு வாக்காளர்களின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்திடும் வகையில் கவனத்துடன் பணியாற்றிட வேண்டும் என்று பேசிய அமைச்சர் அவர்கள், இரவு பகல் என்று பாராமல் பணியாற்றிட வேண்டும் என்று நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் பீகாரில் 67 லட்சம் வாக்காளர் எடுத்து ஏமாந்ததை போல தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் நாங்கள் அந்த விதத்தில் ஏமாற தயாராகவும் இல்லை. ஏமாற தயாராக இல்லை என்கிற காரணத்தினால்தான் இங்கே நம்முடைய ராஜேந்திரன் அவர் சொன்னாரு, 11 சட்டமன்ற தொகுதியும் இந்த முறை சேலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வெல்லும் என்கிற பொழுது கரகோஷம் எழுப்பினீர்களே, அந்த BLO வைத்துக் கொண்டுதான் 67 லட்சம்லாம் எங்க ஊர்ல எடுக்க முடியாதுப்பா தேர்தல் ஆணையம், அதையும் நாங்கள் ஒரு கை பார்த்துக் கொள்ளுகிறோம் என்பதற்காக கூடப்பட்டிருக்கிற இந்த கலந்துரையாடல் கூட்டம் தான் இந்த BLO கூட்டம். சேலம் மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் பல்வேறு பொறுப்புகளில் உள்ளவர்கள் உட்பட சுமார் 3000க்கும் மேற்பட்டவர்கள் அக்கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் இணையும் நிகழ்ச்சி தாரமங்கலம் பகுதியில் நடைபெற்றது. சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில்
கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவா வேலு அவர்கள் கலந்து கொண்டு புதியதாக கட்சியில் இணைந்தவர்களை வரவேற்று பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேசிய அமைச்சர் அவர்கள் புதியதாக கட்சியில் இணைந்தவர்கள் திமுக வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்றும் இந்த இயக்கம் ஆட்சிக்காக துவக்கப்பட்ட இயக்கம் அல்ல என்றும் தமிழ் மொழிக்காக துவக்கப்பட்ட இயக்கம் என்றும் திமுகவின் வரலாற்றை விரிவாக எடுத்துரைத்தார். நேற்றுதான் கட்சி ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நாற்காலி என்ன போடுறான் தெரியுமா? வருங்கால முதலமைச்சரே, வருங்கால முதலமைச்சரே, வருங்கால முதலமைச்சரே என்று நாற்காலி போட்டுக் கொள்ளுகிறார். அவளுக்கு எந்த நோக்கமும் இல்லை, எந்த இலக்கும் இல்லை. அவளுக்கு இருப்பதெல்லாம் பதவி வெறி, பதவி வெறி. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பண்பட்ட இயக்கம் தேவை. பண்பட்ட இயக்கம் தேவை என்று சொன்னால் படிப்பறிவு தேவை. படிப்பறிவு தேவை என்று சொன்னால் கல்லூரி தேவை, உயர்நிலை பள்ளி தேவை. ஆனால் தான் கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே, கலைஞர் முதலமைச்சரான உடனே தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் தலைநகர், மாவட்ட தலைநகர் இருக்கிறதோ, நகராட்சி இருக்கிறதோ, அங்கெல்லாம் கலைக்கல்லூரியை தமிழ்நாட்டை உருவாக்கிய வளரு அன்று கலைஞரை சார். கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எஸ்.ஆர். சிவலிங்கம், டி.எம். செல்வகணபதி, மத்திய மாவட்ட பொருளாளர் கார்த்திகேயன், தொகுதி தேர்தல் பார்வையாளர்கள் சுகவனம், பார் இளங்கோவன், விவேக் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலைத்துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக 98 இளநிலை வரை தொழில் அலுவலர், 14 உதவியாளர் மற்றும் 8 தணிக்கை உதவியாளர் என்று மொத்தம் 120 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் முருகானந்தம், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை செயலாளர் ஆர். செல்வராஜ், நெடுஞ்சாலைத்துறை முதன்மை இயக்குநர் செல்வதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் கலந்து கொண்டார். மதுரை கோரிப்பாளையம் மற்றும் மேலமடை ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோ. தளபதி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தென் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சிக்கு அமைந்தவுடன் தென் தமிழகத்திற்கு முதலமைச்சர் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை மேலமடையில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டு வருவதாகவும் மக்களின் நீண்ட கோரிக்கையை அடுத்து மதுரை கோரிப்பாளையத்தில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டப்பட்டு வருவதாகவும் கூறிய அவர், டிசம்பர் 7ஆம் தேதி மதுரை மேலமடையில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாகவும், மதுரை கோரிப்பாளையத்தில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் ஜனவரியில் முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்தார். மதுரை தெற்கு வாசல் வில்லாபுரம் இடையே உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், ஆய்வு முடிவுகளின்படி திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்தார். மேலும் கொளத்தூரில் கள்ள ஓட்டுகள் இருக்கிறது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தினாரா என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் அவர்கள், அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒன்றை பேசி வருவதாகவும், நாங்கள் எதை சொன்னாலும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கருத்துதான் கூறுவதாக தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள அனைவரும் எஸ்ஐஆரை எதிர்த்து கருத்து சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் எஸ்ஐஆரை ஆதரித்து கருத்து சொல்வது எதற்காக? பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துள்ளதால் பாஜகவின் செயல்பாடுகளுக்கு அதிமுக ஒத்து ஊதுவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் குற்றம் சாட்டினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார் என்றும் கூறினார். இன்றைக்கு திமுக மட்டும்தான் கடைபிடிக்கிறது, திமுக தான் அதை பாதுகாக்கிறது, அதனால் இந்த கட்சிக்கு வரும். எடப்பாடி அவர் என்ன பண்றாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார், அதனால அங்கிருந்து வரோம் அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய இல்லை பிடிஎம் என்ன சிடிஎம் என்ன ஏடிஎம் என்ன இதில் வரவங்களும் அவங்க விருப்பப்படுறாங்க, கொள்கை ரீதியாக அவங்க ஏற்றுக்கொண்டு வருகிறார். இன்னும் சொல்ல போனால் திராவிட மாநில ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் திட்டம் போடுறாரு, என் தொகுதிக்கு வேண்டிய பணிகள்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிறாரு அவரு, அதனால நான் போறேன்னு சொன்னார்.
தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட திமுக பாக முகவர்களுக்கான பயிற்சிக் கூட்டம் அரூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது குறித்து பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எஸ்ஐஆர் விண்ணப்பத்தினை வைத்து பூர்த்தி செய்து பயிற்சி வழங்கினார். அப்போது நிகழ்ச்சியில் உரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எஸ்ஐஆர் திருத்தத்தை எதிர்க்கவில்லை எனவும் அதனை இப்போது செய்யக்கூடாது என்றுதான் தெரிவித்திருக்கிறோம். ஏனென்றால் தேர்தல் வரக்கூடிய சூழலில் இப்போது அதற்கு அவசியமில்லை எனவும் அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பீகாருக்கு சென்று அங்கே பேரணியில் கலந்து கொண்டு பேசியதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இந்த எஸ்ஐஆர் என்று அறிவித்த அன்றை மாலையே சட்டமன்றத்தில் இருக்கிற தோழமைக்கு தரலாம் அழைத்து அறிவாலயத்திலே கூட்டம் போட்டு அடுத்தது என்ன முடிவெடுக்கலாம் பேசினார். அந்த தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பதிவு செய்யப்பட்ட கட்சி பதிவு அரசியல் கட்சிகள் அழைத்து பேசி ஒரு முடிவெடுக்கலாம். இந்திய ஒன்றிய அரசாங்கமே வியக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட தலைநகரெல்லாம் சிறப்பாக நம்முடைய கழகத்தோடு நடத்தி முடித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், திமுக மாவட்ட செயலாளர் P பழனியப்பன், முன்னாள் எம்எல்ஏக்கள் செங்குட்டுவன், தடங்கம் சுப்பிரமணி, மனோகரன், வேடம்மாள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், பாக முகவர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடலூர் சித்தூர் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 9 இடங்களில் பயணியர் நிழற்கூடங்களை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, கழக மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன், மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம், மாவட்ட துணை செயலாளர் பிரியா விஜயரங்கன், மாநகர செயலாளர் கார்த்தி வேல்மாறன் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய அமைச்சர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் சாலை விரிவாக்க திட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் போக்குவரத்து நிறைந்த பல்வேறு 2 வழி சாலைகளை 4 வழி சாலைகளாக அமைக்கும் பணிகள் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாகத்தான் திருவண்ணாமலையில் இருந்து திருக்கோவிலூர் வரையிலும் மற்றும் திருவண்ணாமலையில் இருந்து அரூர் வரையிலும் உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் 4 வழி சாலைகளாக அமைக்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்தார்கள். அது மாநில நிதியிலிருந்து 4 வழி சாலை அமைக்கின்ற திட்டம். அந்த திட்டத்துக்கு பெயர் தமிழ்நாடு முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்று பெயர். எனவே அந்த வகையில் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலை எது என்று சொன்னால் திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், அதை ஒட்டி திருச்சி, இந்த பக்கத்தில் கடலூர் போன்ற ஊருக்கு போகிற சாலை தான் இந்த சாலை. எனவே இந்த சாலையை அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த திட்டத்தின் கீழ் 4 வழி சாலையாக அமைக்கப்பட்டது. கூடுதலாக இந்த பகுதியினுடைய மக்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று இந்த கல்லேரி வரையில் 9 நிழலகம் கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக 9 நிழலங்கள் 1,35,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அது கட்டப்பட்டது. திருப்பத்தூரில் உள்ள மீனாட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், தாய்மொழிதான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கருதுவதாகவும், ஒன்றிய மோடி அரசாங்கம் கல்வி நிதி 3000 கோடி ரூபாய் கொடுக்க மறுத்தாலும் மும்மொழி கொள்கை தேவையில்லை என்று முதலமைச்சர் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்தார். மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கான அதிக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் என்ன சொல்றோம்? தாய்மொழி தமிழ், தந்தை மொழி தமிழ் சொல்றோம் கிடையாது. தாய்மொழி தமிழ். ஆக மொழி கூட தாய்மொழியாகத்தான் வருகிறது. தாய் தான் சொல்லி கொடுக்கிறோம். அப்பா, அம்மா, என்ன முதல்ல ஆசிரியருக்கு முன்னால சொல்லிக் கொடுக்கறது நம்முடைய தாய் தானே. தாய் பதிக்கிற காரணத்தினால் அந்த மொழிக்கு தாய்மொழி. ஆனால் தான் இந்த தாய்மொழி தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருதுகிறார்.
ஒன்றிய அரசாங்கம் மும்மொழி கொள்கை என்று சொல்லுகிற பொழுது முடியாது என்று தமிழ்நாட்டு சொல்லுகிற பொழுது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் ஏறத்தாழ 3000 கோடி ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒன்றிய அரசாங்கம் மறுக்கிற பொழுது கூட தாயாய் இருக்கின்ற தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார். 10,000 கோடி ரூபாய் எனக்கு மானியம் தந்தாலும் எனக்கு தேவையில்லை. தாய்மொழியான தமிழ் தான் தமிழ்நாட்டுக்கு உகந்தது. இருமொழி கொள்கை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன், திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் என்று பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பங்கேற்று 3300 பயனாளிகளுக்கு 30 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை சார்பாக நடைபெற்ற கட்டுரை போட்டி, பேச்சுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் சிறந்த கூட்டுறவு மையத்திற்கும் கேடயம், சான்றிதழ் உள்ளிட்டவற்றை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், சிறு துளிதான் ஏரியிலும் ஆறாகவும் அணைகளிலும் ஓடி மக்கள் பயன்பாட்டிற்கு பெருவெள்ளமாக வருகிறது. அந்த வகையில்தான் கூட்டுறவு சங்கங்கள் என்பது முதன்முதலாக சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் 1940ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே தமிழகத்தில் திருவூர் என்ற ஊரில் துவங்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கே வழிகாட்டிய மாநிலம் தமிழ்நாடுதான். தமிழகத்தில் கூட்டுறவு சங்கம் துவங்க உந்து சக்தியாக இருந்தவர் வ.உ.சி. அவர்கள்தான் என்று கூறிய அமைச்சர் அவர்கள், தமிழகத்தில் நுகர்பொருள் வாணிப கிடங்கு திட்டத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும், கூட்டுறவு சங்கங்களுக்கு தாயாக இருப்பவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்றும் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், பயனாளிகள் என்று பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மனிதநேய உதய நாள் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் எழும்பூர் தெற்கு பகுதி மாவட்ட இளைஞரணி சார்பில் அன்பில் இணையும் இதயம், ஆசிகள் வழங்கும் உதயம் என்ற தலைப்பில் 25 இணையர்களுக்கு சீர்வரிசையுடன் கூடிய திருமணத்தை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நடத்தி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி, வெற்றியழகன், ஜோசப் சாமுவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அன்பு குடிகொண்டிருக்க வேண்டுமென்று மணமக்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் உதயசூரியனின் அடையாளம்தான் நம்முடைய துணை முதலமைச்சர் என்றும், திராவிட இயக்க வளர்ச்சிக்கு அவர் உந்து சக்தியாக உள்ளதாகவும், திமுகவை அடுத்த 50 ஆண்டுகள் அழைத்து செல்லக்கூடிய 5ஆம் தலைமுறையைச் சேர்ந்தவர் நம்முடைய துணை முதலமைச்சர் என்றும், மூத்தவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதையும் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார்.